தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் ஏற்கனவே 15 பலகாரங்கள், அதாவது இனிப்பு கார வகைகளும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முறுக்கு வகைகள் வந்துட்டு அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருப்போம். அதுக்கு பதிலாக இன்ஸ்டண்டாக நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி முறுக்கு செய்யறது நம்ம பார்க்க போறோங்க. அதுக்காக ஒரு பவுலில் 1 கப்பு முறுக்கு மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசிஞ்சுக்கலாங்க. இது பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் லேசாக சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த மாவுல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கு மாவு ரெடி. தீபாவளி அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே முறுக்கு செய்வாங்க. அதுக்காக நம்ம உடன் முறுக்குப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ சின்ன சின்ன முறுக்கா நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம முறுக்கு ஒரு கரண்டியில நம்ம சுத்தி வச்சுட்டு சூடான எண்ணெயில போட்டு 2 பக்கமும் திருப்பி நல்லா பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த முறுக்கு செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த மாவு எப்படி செய்யறது நம்ம ஏற்கனவே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.